இந்த ரெக்கார்டிங்ல நவராத்திரியில கொலு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து. அதனால சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் பழையபடி உங்களை எல்லாரையும் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பீரியட்ல நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம், கொலு எப்படி வச்சோம், அதுக்கப்புறம் அந்த நினைவுகள்லாம் பரிமாறிக்கணும்னு தோணித்து. அந்த பீரியட்லலாம் குழந்தைங்களை வந்து ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி விதவிதமா ட்ரெஸ் பண்ணி வீடு வீடா அப்பா அம்மாலாம் அனுப்புவா, அம்மாக்கள் எஸ்பெஷலி அனுப்புவா. இப்போ அதெல்லாம் ஸ்கூல்லேயே வந்துடுது ஃபேன்சி ட்ரெஸ்லாம். அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அப்போ ஃபோன் எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால கொலு வச்சுட்டு வீடு வீடாக தான் போய் கூப்பிடணும். அதுக்கப்புறம் அவ வரவாலும் நம்ம வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு போவா. அந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் நிறையா இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையா அந்த நாளில் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனில் கூப்பிடுறது, அப்புறம் இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, அந்த மாதிரிலாம் நிறையா மாற்றங்கள் வந்துடுது கொலுவில். இந்த கொலு படிகள், கொலு பொம்மைகள், இதுலேயும் நிறையா மாற்றங்கள் இருக்குது. அப்போல்லாம் வந்து என்னெல்லாம் ஃபர்னிச்சர் வைக்க முடியுமோ, சேரு, அப்புறம் டேபிள், அந்த மாதிரிலாம் வந்து கரடு முரடாக தான் வச்சுட்டு இருந்தோம் கொலு. அதுக்கப்புறம் கொலு படிகள்லாம் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நிறையா கொலுலேயும் நிறையா விஷயங்கள் மாறிடுத்து. அதுக்கப்புறம் கொலு பொம்மைகள் வந்து விதவிதமா இப்போ கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிராந்தத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி பொம்மைகள்லாம் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடுத்து. அதாவது நம்மளோட கல்ச்சர், இந்து மதத்தில் இந்த மாதிரி சில பண்பாடுகள், சில கலாச்சாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தோன்னா, கொலுவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, கொலு வந்து எல்லாரையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு ஈவெண்ட் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்போதுமே. இதில் வந்து வயசானவாளோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு அவளோட கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பார்க்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவா. அவெல்லாம் அவ்வளோ குழந்தையெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த கார்த்தால எழுந்த உடனே அந்த மண்ணுக்கிட்ட தான் வந்து செடி வந்து இப்போ முளைச்சிருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு தண்ணி விட்டு, அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்க் மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு அப்படின்னு பார்த்து, அது கூட அப்புறம் போட்டு தண்ணி விடுறது, அந்த மாதிரிலாம் பாண்டு மாதிரிலாம் வச்சு அந்த மாதிரி ரொம்ப வந்து குழந்தைகள் அதில் இன்வால்வ் ஆவா. பெரியவா வந்து அவளோட ஆர்டிஸ்டிக் டேலண்ட் வந்து கோலத்தில், அதுக்கப்புறம் பூமாலை கட்டுறதுல, அதெல்லாம் கோலங்கள், பூக்கள், இதுலலாம் வந்து இது சம்மந்தமாகவே நிறையா யூடியூப் வீடியோஸ் இருக்குது. இப்போ சில சில கோலங்களுக்கு சில சில பவர் இருக்குது, அப்புறம் சில சில பூக்களுக்கு சில சில கலர் பூக்களுக்கு, அப்புறம் சில சில பூக்களோட வெரைட்டிக்கு வந்து சில சில பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்பெல்லாம் வந்து யூடியூப்னு வந்ததுனால எல்லாத்துக்குமே டீப்பாக விஷயம் தெரிஞ்சவா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து ஜென்ரலாக எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, கொலு பற்றின ஒரு என்னோட பார்வை, அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அந்த நாளில் எப்படி இருந்தது, இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வீடு வீடாக போயிட்டு சுண்டல் எல்லாம் எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு வரும். அப்புறம் கோவிலை ஒட்டி நிறையா சம்பவங்கள் கோவிலில் நடக்கும். அதுக்கப்புறம் கோலாட்டம், கும்மி, அதெல்லாம் வந்து சில டைம்ஸு நம்ம போய் அதில் பங்கெடுத்துப்போம், சில டைம்ஸு எல்லா இடத்துலையும் போய் பார்ப்போம். அந்த மாதிரிலாம் வந்து அந்த நாளில் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், சின்னவர்கள், நடுத்தர வயசு உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு கம்யூனிகேஷன் கிரவுண்டாக நான் பார்க்குறேன் இந்த கொலு டயத்தில். அது மாதிரி பெரியவா தங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறது, அப்புறம் சின்ன குழந்தைகள் தங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி கூப்பிடும்போது நிறையா வந்து கம்யூனிட்டி ஒரு மீட்டிங்னு எனக்கு தோணும். அந்த டயத்தில் வந்து நம்ம என்ன செய்யலாம், மாறுபட்டு கொஞ்சம் சிந்திக்கலான்னு எனக்கு தோணும். அந்த டயத்தில் வந்து பகவான் விஷயமா, அதாவது தேவி சம்பந்தமா இந்த 9 நாளும் இருக்கிறதுனால நம்மளோட சத்சங்கத்தை வந்து அது விஷயமா நம்ம வந்து அதை பற்றின விஷயமா நம்ம வந்து பேசலாம். சர்ச்சுக்கே ஒன்றும் கிடையாது. சில பேர் சக்தி வழிபாட்டில் இருக்கா, சில பேர் கிருஷ்ணர் வழிபாட்டில் இருக்கா, சில பேர் ராமர் வழிபாட்டில் இருக்கா. எந்த வழிபாட்டில் இருந்தாலும் சரி, சக்தி வழிபாட்டில் இருக்கிற சில இந்த 9 நாளும் வந்து சக்தி வழிபாட்டில் இருக்கிறவா வந்து நிறையா அதுக்காக டைம் செலவழித்து பண்ணுவா.
அதனால ஸ்ரீவித்யா சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கு சக்தி வழிபாட்டில். அதுக்கப்புறம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சில சில குருமார்கள் வந்து அவளோட சிஷ்யர்களுக்காக சில ரொம்ப பவர்ஃபுல் ஸ்தோத்திரங்கள்லாம் கொடுத்துருப்பா. அதை கூட இன்னத்தோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து குஞ்சிகா ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கு. அது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எனக்கு கிடைச்சது. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாடல்கள் பாடும்போது பாடல்களுக்குள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அதில் இருக்கிறதுனால புதுசா என்ன பாட்டுலாம் கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்ம வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம். இந்த மாதிரி வந்து நவாவரண கிருத்திஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் பாடியிருக்கா. இந்த மாதிரி நவராத்திரின்னு எடுத்துட்டோம், கோலுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு பேசினாலும் கம்மி தானே எனக்கு தோணும். அதுக்கப்புறம் வந்து சுமங்கலி உபச்சாரம், அதாவது எல்லா எல்லாரையும் தேவியோட வடிவாக பார்க்கறதுங்கிறது வந்து அந்த நவராத்திரியோட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நிறைய பேரை வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது வந்து இந்த டயத்துல நடக்கும். வீட்டுக்கு வரவாளுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறது, எல்லாருமே தேவியின் சுரூபமா பார்த்து, அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு அவளுக்கு உபச்சாரம் பண்ணி அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறது துர்காஷ்டமி அன்னைக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் வீடுகள்ல சில சில சம்பிரதாயங்கள் வச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து நம்ம வீட்டு சம்பிரதாயம், அப்புறம் நம்ம இருக்கிற இடத்துல என்ன சம்பிரதாயங்கள் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு, அதை தவிர நம்ம வந்து இந்த மாதிரி சத்சங்கங்கள்ல வந்து ஈடுபடும் போது நமக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கலாம். நமக்கு தெரிஞ்சதையும் 4 பேருக்கு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த 9 நாளும் அடுத்த வருஷம் நமக்கு திரும்பி எப்போ வரும்னு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விதமாக இந்த நவராத்திரி நான் அமைக்கணும் அப்படின்னு எப்போதுமே என்னோட ஆசை. அதை கடைசி நாள் அன்னைக்கு நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் தசமி அன்னைக்கு ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி, மனசு அளவில் முதல்ல முயற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிட்டு இந்த நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணி தசமி அன்னைக்கு ஒரு புதிய வாழ்வு எல்லாருக்கும் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.